மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா ஏபிஜே அப்துல் கலாமுடைய உடலுக்கு அவருடைய உறவினர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அவருடைய இறுதிச் சடங்கிற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்த பல்வேறு தகவல்களை கலாமின் ராமேஸ்வரம் பூர்வீக இல்லத்தில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், தற்போது எந்த மாதிரியான நிகழ்வுகள் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன? அவருடைய இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகள் எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கின்றன? அது பற்றி விரிவான தகவல்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக கணேஷ், அதாவது நேற்று வரை அனைவருமே இன்றும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ள முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் இல்லத்தின் முன்பாக இருக்கிறோம். தற்போது நாம் பார்க்கலாம், அந்த இல்லம் அவரது இல்லம் முன்பாக இருக்கிறோம். இவரது பூர்வீக இல்லத்திலிருந்து தற்பொழுது அவருக்கான மரியாதை செலுத்துவதற்காகவும் அதற்காக பிரேயர் என்று சொல்லக்கூடிய, அதாவது தொழுகை என்று சொல்லக்கூடிய சிறப்பு தொழுகை அருகில் உள்ள அவரது சொந்த பள்ளிவாசல், அதாவது அவருக்கு பாத்தியப்பட்ட பள்ளிவாசலில் நடக்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை அவர்களது குடும்பத்தினர் தற்போது செய்து வருகின்றனர். எனவே தற்பொழுது பார்வையாளர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் கட்சி சார்ந்த தொல் திருமாவளவன் மற்றும் பாமக சேர்ந்த அன்புமணி ராமசாமி இருவர் மட்டுமே தற்பொழுது அவருக்கு மரியாதை செலுத்தி சென்றுள்ளனர். மற்றபடி வேறு யாரையும் உள்ளே பார்க்க அனுமதிக்கவில்லை. இந்த நிலையில் அவருக்கான ஏற்பாடுகள், அதாவது அவரை பள்ளிவாசலில் கொண்டு சென்று அங்கு அவருக்கான சிறப்பு தொழுகை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் அந்த பகுதியினர் மற்றும் அவரது உறவினர்கள், அந்த பள்ளிவாசலை சேர்ந்தவர்கள், நிர்வாகிகள் ஏற்பாடு செய்துள்ளனர். எனவே அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருவதால் மற்றவர்கள் அனைவருமே வெளியே காத்திருக்கின்றனர். அவர் வரும்பொழுது அவரது முகத்தை பார்க்கலாம் என்ற எதிர்பார்ப்பில் இங்கும் அவரது உறவினர்கள் மட்டுமில்லாது பல்வேறு மக்களும் இருக்கின்றனர். இதை தாண்டி பல்வேறு வகைகளில் அவர் மக்களை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் காவல்துறையினர் அங்கங்கே சோதனை, அதற்கான தடுப்புகளை அமைத்து மக்களை பிரித்து வைத்துள்ளனர். எனவே அதன் காரணமாக எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாத அளவிற்கு அவரது இறுதிச் சடங்காக நடப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை தரப்பில் செய்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாம் பார்க்க முடிகிறது, அதாவது அவரது இல்லம் தற்பொழுது மிகவும் அமைதியாக இருக்கிறது. அந்த இல்லத்தில் அவரது உறவினர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மற்றவர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் அடுத்து பள்ளிவாசலில் நடக்கவிருக்கும் சிறப்பு தொழுகைக்காக குறிப்பாக ஒரு 10 அல்லது 15 நிமிடங்களில் அவரது இல்லத்திலிருந்து பள்ளிவாசலுக்கு அவரது உடல் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அங்கு நடக்கப்படும் சிறப்பு தொழுகையை தொடர்ந்து அடுத்ததாக அவரது இறுதிச் சடங்கு நடத்தக்கூடிய அந்த பகுதிக்கு, பேக்கோப்பர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு கொண்டு செல்லப்படும் என்று தெரிவித்துள்ளனர். கணேஷ், பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் வருகையொட்டி எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது? பொதுமக்களை கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் வருகிறார்கள், தமிழக அரசின் 7 அமைச்சர்கள் அங்கு இருப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? கண்டிப்பாக கணேஷ், பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து குறிப்பாக சொல்ல வேண்டும். என்றால் மாநில அரசின் காவல்துறை மட்டுமல்லாமல் மத்திய அரசின் பாதுகாப்புத்துறையும் இந்த பாதுகாப்பு விஷயத்தில் முழுமையாக கவனம் செலுத்தியுள்ளன. குறிப்பாக நாம் பார்க்கலாம், எங்கு பார்த்தாலும் மனித தளங்கள் இருப்பது போல காவல்துறைகளும் சீருடையில் அங்கங்கே காண முடிகிறது. இது ராமேஸ்வரத்தின் அவரது வீடு முன்பாக மட்டுமல்ல, ராமேஸ்வரம், அதாவது ராமநாடு தொடர்ந்து ராமேஸ்வரம் ஊருக்குள் நுழைவதிலிருந்து அனைத்து பகுதிகளிலுமே காவல்துறையினர் மிகவும் கவனமாக அவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு பகுதிகளிலும் தடுப்பு, அதாவது அவர் வீடு மட்டுமல்ல, அவர் வீட்டுக்கு வரக்கூடிய வழிகளில் எல்லாமே தடுப்புகள் அமைத்துள்ளனர். எந்த ஒரு வாகனமும், அதாவது சுற்றுலாத்தலமான இந்த பகுதியில் வேறு எதுவும் வாகனம் இடையூறு ஏற்படுத்தாதவாறு அதற்கான வாகனங்களை பிரித்து ஆளுவதற்கு அதற்கான சோதனை சாவடிகள் அமைத்துள்ளனர். தற்காலிக சோதனை சாவடிகள் மற்றும் தற்காலிக தடுப்புகள் பல்வேறு இடங்களில் நகருக்குள் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த முன்னேற்பாடுகள் தான் இந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில், அதாவது மக்கள் ஒன்று கூடிய மக்களை ஓரளவுக்கு பிரித்து வைத்து, அதாவது அந்தந்த இடங்களில் தேங்க வைத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் உள்ளே அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் கட்சித் தலைவர்கள் மட்டுமே தற்பொழுது அவர் இல்லத்தில் வந்து பார்க்க முடிகிறது. மற்றபடி இதற்கு அடுத்ததாக தற்பொழுது இன்னும் 10 நிமிடங்கள் அல்லது 15 நிமிடங்களில் அவரது உடல் பள்ளிவாசல் கொண்டு செல்ல இருப்பதால், எனவே அடுத்த கட்டமாக, அதாவது பாரத பிரதமரும் அதே போல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் சரி, அதே போல காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, அனைவருமே அவரது இறுதிச் சடங்கு நடக்கக்கூடிய அந்த இடத்தை சென்றுதான் மரியாதை செலுத்தியுள்ளனர். எனவே அதற்கான ஏற்பாடும் அங்கு செய்யப்பட்டு வருகிறது. அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளாக மத்திய அரசின் பாதுகாப்புத்துறை தற்பொழுது அந்த பகுதியில் முழுக்க ராமேஸ்வரம் முழுக்கவே அந்த பகுதியில் அவர்களாகவே, அதாவது எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாத அளவுக்கு அவர் வந்து செல்லும் அளவிற்கு அந்த பாதைகளை சீர்படுத்தியுள்ளனர். எனவே மற்ற வாகனங்கள் வர முடியாது. அதே போல வாகனங்கள் சீரமைப்பு என்பது தொடர்ந்து அவர் வந்து செல்லும் வரை நடைபெற்று வரும் என்று தெரிவித்துள்ளனர். எனவே அவர் மண்டபம் அதாவது பாரத பிரதமர் மண்டபம் பகுதியில் உள்ள அந்த கேம்பில் இறங்கி ஹெலிகாப்டரில் இறங்கி தனி ஹெலிகாப்டர் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஹெலிகாப்டர் அங்கு இறங்கியதிலிருந்து இங்கு வரக்கூடிய அந்த 10-12 கிலோமீட்டர் வரைக்கும்
பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக செய்யப்பட்டதாக பாதுகாப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வேறு யாரும், அதாவது வேறு எந்த வாகனமும் சரி, மற்ற மக்களும் சரி மற்ற இடங்களில் நுழைவை தடுப்பதற்காக ஏற்பாடுகள், அதாவது பேரிகார்டு என்று பல்வேறு இடங்கள் வைக்கப்பட்டுள்ளது. தடுப்பு சோதனை சாவடிகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், அதாவது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இந்த இறுதிச் சடங்கு நடப்பதற்காக பல்வேறு இடங்கள் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தினாலும் இந்த ஏற்பாடுகள் கண்டிப்பாக ஒரு அமைதியான முறையில் அவரது இறுதிச் சடங்கு எந்த ஒரு பிரச்சனை, அதாவது எந்த ஒரு பாதிப்பும், அதாவது எந்த ஒரு இடைஞ்சலும் இடையூறும் இல்லாமல் நடப்பதற்கான வழிவகுக்கும் என்று நம்புகின்றனர். அதற்கேற்ற போல நகரின் பல்வேறு பகுதிகள், அதாவது இந்த ராமேஸ்வரம் முழுக்கவே பல்வேறு பகுதிகளிலும் தடுப்பு சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது அவர் பாரத பிரதமர் வரும்பொழுதும் சரி, பெரிய தலைவர்கள் வரும்பொழுதும் சரி, அதற்கான ஏற்பாடுகளுக்காக பாதைகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. அதே போல பாதைகளில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பகுதியிலும் அந்த வாகனங்கள் தவிர மற்ற வாகனங்கள் வராதவாறு கண்காணித்து வருகின்றனர் காவல்துறையினர். கணேஷ்.